முதல் நாள் இவங்க என்ன பேசுறாங்களோ அதை தான் பிக் பாஸ் வந்து மார்னிங் டாஸ்கா கொடுக்குறாரு. நேத்து நைட்டு விஷ்ணு கிட்ட இவர் பேசிட்டு இருந்தார்ல, நம்ம தினேஷ் அர்ச்சனா வந்து பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. இப்ப அவர் பேசினதை வந்து மார்னிங் டாஸ்கா கொடுத்துட்டாரு பிக் பாஸ். இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வன்மத்தை ஆப்ஷனா வேற வேற ஒருத்தரை சொன்னாலும் மொத்தமா வன்மத்தை வந்து அர்ச்சனா மேல கொட்டுறாங்க. அர்ச்சனாவுக்கு தான் பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா இங்க யாருக்கு மாசிவ் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. உள்ள அந்த டாமக்ஸ் கேம் வச்சாங்கல்ல, அதுலயும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு சப்போர்ட் பப்ளிக் சப்போர்ட் கம்மியா இருக்கு, ஏன்னா நாங்க ஒழுங்கா விளையாடல, கேவலமா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒத்துப்பாங்களா? மாட்டாங்கல்ல. என்ன பண்ணுவாங்க, அந்த பழம் புளிக்கும், ஏன்னா அது கிடைக்காது இல்ல, அந்த காமெடியா தான் இங்க பண்றாங்க. இவங்க பிஆர் சப்போர்ட்டால தான் அப்படி வந்துட்டாங்க. குறிப்பா இவர் விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவியாவே மிஞ்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா, மிஞ்சிட்டாங்க, எல்லாருக்குமே இருக்கிறாங்க. குறிப்பா இந்த விஜயவர்மா வந்து ஒன்னு சொல்றாரு, அது என்னது பூட்ஸா பாட்ஸாவாம். ஐயோ, இவருக்கு தெரியாதாமா? டே, ஒருத்தன் பொய் சொல்லலாம்டா, ஆனா ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுடா. எப்படின்னா இவர் ஆல்ரெடி ஒரு ரியாலிட்டி ஷோல டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவர். இவருக்கு இந்த பாட்ஸ் என்ன பிஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாதாமா. இவங்க பாசிட்டிவா ஏதாவது பண்ணாங்கன்னா அதை ப்ரமோட் பண்ணுவாங்க, மக்கள் முன்னாடி எடுத்து வைப்பாங்க. மக்களுக்கு அது ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களும் அதை ப்ரமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னா சிரிச்சுட்டு போயிடுவாங்க. நான் உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேனே, நடுவுல விசித்ராவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் ஏறிச்சு. பிரதீப் எவிக்ஷனுக்கு அப்புறமா அடுத்த வாரம் பிரதீப்க்கு ஆதரவா 3 பேர் பேசினாங்க, விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ். அப்ப பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல வரும்போது விசித்ராவுக்கு பயங்கரமா ஏறிச்சு. ஆனா அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சிருச்சு. ஏன்? பிஆர் அந்த ஒரு வாரம் தான் வேலை பார்த்தாங்களா? கிடையாது. பிஆர் சப்போர்ட் இருந்துச்சு, அதோட சேர்த்து பிரதீப்காக பேசினால பிரதீப் சப்போர்ட் இருந்துச்சு, அதோட சேர்த்து இவங்க பேசின பாயிண்ட்ல ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கூட பாத்தீங்கன்னா அப்ப சொல்லியிருந்தேன், அது வீடியோ இங்கதான் இருக்கு, சுயநலத்துக்காகவே விசித்ரா பேசிருக்கட்டுமே, ஆனா அவங்க பேசினது கரெக்ட், நம்ம குரலை தானே அவங்க ஒழிச்சிருக்கிறாங்க, அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை விசித்ரா பக்கம் தான் நான் அப்படின்னு அப்ப சொல்லியிருக்கிறேன். ஆனா அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா மாயா வந்து பேசினதுக்கு அப்புறமா அந்தர்பல்ட்டி அடிச்சாங்கல்ல, பிரதீப் எல்லாம் பாத்தீங்கன்னா மெதிச்சு வெளியே அனுப்பணும், அவனை கட்டிக்க போற பொண்ணா இருந்தாலும் சரி இல்ல காதலியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எல்லா பெண்களுக்குமே அவன் டேஞ்சர் தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் எப்படி அந்த சப்போர்ட் எல்லாம் திரும்ப அங்க இருக்கும்? இப்ப அந்த பிஆர் எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா, இப்ப ப்ரமோட் பண்ணும் போதும் பிரதீப்காக குரலை கொடுத்தாங்க, ரெட் கார்டு தூக்கல அப்படின்றாங்க. அடுத்த வாரம் அதை விட கேவலமா பேசிட்டாங்களே. இவங்க கேவலமா பேசாத ஆட்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப விச் ஃபார் வின் அப்படின்னாங்கன்னா மக்கள் சிரிக்க தானே செய்வாங்க. மாயா ஸ்பாடு, மாயா மேஜிக், அந்த பக்கம் போனிக்ஸ் பூர்ணிமா, இது எல்லாமே பிஆர் ஒர்க் தானே. பாசிட்டிவ் ப்ரமோட் பண்ணும், இல்ல இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு நெகட்டிவ்ல சிக்கினாங்கன்னா அதை பெருசா எடுத்து பேசணும். ஆனா இவங்களே தொடர்ந்து தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை எப்படிதான் இவங்க ப்ரமோட் பண்ண முடியும்? ஆனா அர்ச்சனாக்கு மட்டும் ஏன் கன்சிஸ்டன்டா இருக்கு, ஓட்டிங்ல டாப்ல இருக்காங்க அப்படின்னா, அது பிஆர் ஒர்க் மட்டும் இல்ல, பிஆர் ஒர்க் இருக்கும், மக்கள் சப்போர்ட், பெருசா நெகட்டிவிட்டியில சிக்கல. பிரதீப் ஃபேன்ஸ் பிரதீப்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்கல்ல, கன்சிஸ்டன்டா பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனால வர்ற சப்போர்ட், எல்லாம் சேர்றதுனால அவங்க டாப்ல இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், சீசன் 4லயே இருந்துச்சுங்க பிஆர் ஒர்க், எல்லாருக்குமே இருந்துச்சு. அதனால பிஆரால தான் ஆறு ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. அர்ச்சனா அதை பத்தி விளக்கம் கொடுக்கும் போது ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ பெருசா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ற அளவுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. அப்படி என்கிட்ட காசு இருந்து என்ன ப்ரமோட் பண்ண முடியும்னா நான் வெளியே இருந்தே அதை பண்ணியிருப்பேன். உள்ள வந்து என் கேரக்டரை இங்க வந்து காட்டி அதை நான் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னாங்க. அது எப்படி வேணா போகும் வெளியிலன்னாங்க. அதுதான் கரெக்ட், அதுதான் மெச்சூர்டான ஒரு டாக்கு. மெச்சூர்டான ஆட்கள் எல்லாமே அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அர்ச்சனா வந்து லீட்ல இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற எல்லாருமே அடிப்பாங்க. ஈவன் தினேஷ் வந்து பேசுறது காரணமே அதுதானே. ஒரு பக்கம் விசித்ராவை அட்டாக் பண்றாரு, அங்க பிரச்சனை இருக்கு. இன்னொரு பக்கம் அர்ச்சனா கிட்ட பிரச்சனை பெருசா இல்ல, அட்டாக் பண்ண முடியாது, ஆனா அவருக்கு கப்பு வேணும். அப்ப என்ன பண்ணுவாரு, முன்னாடி இருக்கிற அர்ச்சனாவை பின்னாடி எடுத்து தள்ளணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் யோசிச்சு இந்த பாயிண்ட் எடுத்து ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்படி இதை ஒரு கண்டென்ட்டா எடுத்துட்டு சோசியல் மீடியால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது செம்ம காமெடி ஒண்ணு. இந்த வட வாய்கள் இருக்குல்ல, விசித்ரா, மாயா, பூர்ணிமா, இவங்களே பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இங்க எல்லாருமே ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கிறோம், எனக்கும் இருக்கிறாங்க, கொலாப் எல்லாம் பண்ண சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசித்ரா சொல்றாங்க. அந்த பக்கம் பூர்ணிமா பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய பழைய போட்டோலாம் எடுத்து கொடுத்து ப்ரமோட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. இந்த பக்கம் மாயா இருந்தாலும்
இவங்க எக்ஸ்போஸ் ஆனாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல, எனக்கு மாயா ஸ்குவாட்லாம் இருக்கா, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்திலியெல்லாம் கமெண்ட் போட்டு ப்ரோமோட் பண்ணது இந்த சீசனை பொறுத்தவரை இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும்தான். எனக்கு இப்ப இவங்க பிஆரை பார்க்கும்போது தான் பரிதாபமா இருக்கு. அந்த பிஆர் தான் பாத்தீங்கன்னா மற்றவர்களை விட இந்த 3 பேரை பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் ஒழுங்கா பாசிட்டிவா எதுவும் கண்டென்ட் பண்ண மாட்டீங்க. சரி, நாங்களாவது ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், உருட்டலாம், ஆப்போசிட்ல வெயிட்டா இருக்கிற கண்டஸ்டன்ட்டை கீழே தள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ட்ரை பண்ணா அது பண்ணும்போதே நீங்களே வந்து சிக்கிக்கிறீங்களேடா அப்ரசன்ட்டுக்கெல்லாம், வாயை பொத்திட்டு கொஞ்சம் சும்மா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அவங்கள திட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க வந்து அர்ச்சனா பிஆர் வச்சிருக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லும் போதே மக்கள் சிரிச்சிட மாட்டாங்க. போங்கடா அந்த பக்கம், அங்கிட்டு போய் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. செம காமெடியா இருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.